ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். தமிழ்நாட்டில் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 2025 எவ்வளோ வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட போஸ்ட்டுக்கு எப்போ ரெக்ரூட்மெண்ட் வரும், ஏதாவது அப்டேட் கிடைக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை தரும். அதில் வந்து டவுட்டே கிடையாது. நம்ம சேனலில் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸை அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற கைடன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறது இருக்குது. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பட்டனில் ஜாயின் பண்ணுறீங்க, என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12/12/2024 அன்றைக்கி மீட்டிங்கில் நடந்த டீட்டெயில் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவாக, அதாவது எம்ஆர்பியில் ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஎன்எம் விஹெச்என் இவங்களுக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஏஎன்எம் விஹெச்எனுக்கு அடுத்த அப்டேட் ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்தடுத்த அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறணும்னு நினச்சாலும் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர வேக்கன்சிஸை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? ஸோ ரெண்டாவது வீடியோ தான். ரெண்டாவது இருக்கிற பாயிண்ட் தான் ஏஎன்எம் அண்ட் விஹெச்எனுக்கு உள்ள டீட்டெயிலு. ஆக்சிலரி நர்சஸ் அண்ட் மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன்டு போர்ட் தமிழ்நாட்டில் வந்து சாங்ஷனான அந்த போஸ்ட் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 10,770. டோட்டலாக சாங்ஷன் ஆனது வந்து 10,770 ஏஎன்எம் அண்ட் விஹெச்எனுக்கு. இதில் இன் பொசிஷன் ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 7,773. ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து டிடக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2,997 வேக்கன்சிஸ் வந்து அட் ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எதோட கண்ட்ரோலில் வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அதில் வந்து அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், இதுக்கு கீழே தான் வந்து அந்த நோடல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபிஹெச் அண்ட் பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி ஃபார் த விச் நோட்டிஃபிகேஷன் சென்ட். ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு வந்து இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,250 வேக்கன்சிஸ்க்கு வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. அட்ரஸ்டு டு த டிஎம் ஆர்ஹெச்எஸ் எம்ஆர்பி வைட் திஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் கொடுத்து டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எம்ஆர்பி நோட்டிஃபைடு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஆல்ரெடி நம்ம சொன்னது 2,250 நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணது. அது 2023 பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸு அது இதுன்னு ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. 2024 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில்லுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இருந்தது 2,250 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எம்ஆர்பி லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் டேட். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11/10/2023 2,250 வேக்கன்சிஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. இதே மாதிரி அடுத்தது எஸ்டிமேட்டட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024-2025 எவ்வளோ எஸ்டிமேஷன் வந்து நம்ம வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 592 வந்து உங்களுக்கு வந்து 2024-2025 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டிமேட்டட் வேக்கன்சி 2025-2026 எவ்வளோனா 129 வேக்கன்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ வேக்கன்சிஸாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி இதில் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் வேக்கன்சிஸ் எவ்வளோனா ரெண்டையும் கால்குலேட் பண்ணி 14 அப்படிங்கிற சீரியல் நம்பரில் 12ஐயும் 13ஐயும் கூட்டி 721 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்எல்பி நம்பர் கொடுத்து இதில் வந்து பெண்டிங் இந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டே ஆர்டர் இஷ்யூடு ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் விஹெச்என் இன் ஏஎன்எம். ஸோ ஏஎன்எம் விஹெச்எனை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டே ஆர்டர் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. லெட்டர் டு த அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். ஸோ அவங்க வந்து லெட்டர் வந்து இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த இந்தியா ஹாஸ் பீன் சென்ட் வைட். ஸோ இந்த நம்பரை கொடுத்து 2/12/2024 அன்றைக்கி அவங்க வந்து
உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைல் த இயர்லி ஹியரிங் பெட்டிஷன் இன் ஆர்டர் டு வெக்கேட் த ஸ்டே. ஸோ இந்த ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வொகேட்டுக்கு. ஸோ இதுதான் ஏஎன்எம் விஹெச்என் போஸ்டிங் பிரகாரம், அதாவது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளோ எஸ்டிமேட்டட் வேக்கன்சி எந்த வருஷத்தில் எவ்வளோ வரும். ஸோ இதோட டீட்டெயில் இப்போ உள்ள அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறதுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.